நீ ரட்சிப்பை பார்க்க சபையை நீ பலப்படு. பலப்படுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் அப்ப சமூகத்தில் முழங்கால் போட்டுருங்க. இன்னைக்கு நாம் செய்கிற பெரிய பெரிய தப்பு, பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் போது பிரச்சனத்தில் இருக்கிறத நஷ்டப்படுத்துறோம். ஆமே, பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் போது பிரச்சனத்தை ஜாஸ்தி ஆக்குங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை தாறுமாறாகும் போது எங்க தானியேலை பாருங்க, ராஜா போட்ட கட்டளை கூட தானியேல் முழங்கால் போடுறதை தடுக்க முடியவில்லை. ஆமே, தானியேல் ஆமே, ஒருவேளை அன்னைக்கு ஜெபிக்காம இருந்திருப்பான். ஆனா ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல இருக்க சில காரியங்கள் அவனுக்கு அனுகூலமாக வந்தது போல இருக்கு. ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை அவனால பார்த்திருந்திருக்க முடியாது. சிங்கத்துக்கு உள்ள எத்தனை பேர் அந்த சிங்க கெபிக்குள் போடப்பட்டிருந்திருப்பார்கள். போடப்பட்ட யாருமே இதுவரை உயிரோட வந்ததோ சரித்திரமே. ஆனால் இவன் முழங்கால் போட்டதுனால ராஜாக்கே நம்பிக்கை இருக்குது, அவன் சாக மாட்டான். தானியேலுக்கு நம்பிக்கை இருந்துச்சான்னு தெரியல, தூக்கி போட்டவனுக்கு நம்பிக்கை, ஆனா ராஜாக்கு நம்பிக்கை. அதனாலதான் அவருக்கு தூக்கம் வரல. காலையில் எழும்பினோன்னா குகைக்குள்ள போறாரு. ஏன் ஆளை விட்டு கேட்டிருக்க வேண்டியதானே, அங்க போய் அவன் உயிரோட இருக்கிறாரான்னு பாரு. அவனா போறான். ராஜாக்கு அவ்வளோ கான்பிடென்ட். முழங்கால் போட்டவனை கர்த்தர் சிங்கத்துக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போட்டவனை எந்த ராஜாக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போடுகிறவனை கர்த்தர் எந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்துக்காக உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுன்னா அந்த காரியத்திற்காக கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறைகளுக்காக உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுனா உன் தலைமுறை எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டா. உன் குடும்பத்திற்காக உன் முழங்கால் ரொம்ப தேயுதுண்டா உன் குடும்பத்தை கர்த்தர் திக்கற்றவராய் விட மாட்டா. உன் புருஷனுக்காக உன் முழங்கால் தேயுதுனா, உன் மனைவிக்காக உன் முழங்கால் தேயுதுனா கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்காமல் விட மாட்டா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு கை வைக்கிறதே கால்களை தளர பண்ணுகிறான். ஆமே, அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து நோக்கி பார்க்கிறதை தளர பண்ணி கொண்டிருக்கிறான். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், ரட்சிப்பு வரணும்னா நீ பலப்படணும். பலப்படுவதற்கு உன் கால்களை பலப்படுத்து, உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து. ஜெபத்தை விட்டுறாதீங்க.